79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ திருவேதி அம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. சென்னை வேளச்சேரியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ திருவேதி அம்மன் கோயிலில் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் தியாகராஜன் அருண் ஏற்பாட்டில் ஹர்கர் திரங்கா பொறுப்பாளரும் மாநில துணைத் தலைவருமான டால்பின் ஸ்ரீதர் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் சாலையில் சென்றவர்களுக்கு மூவர்ண தேசிய கொடியை வழங்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்வில் இளைஞர் அணியை சார்ந்த நரேன், சிவலிங்கேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடியை கொடுப்பதற்கான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு வேளச்சேரி பகுதியில் இந்த திருவேதி அம்மன் தெருவில் இருக்கிற முக்கியமான இல்லத்தரசிகளுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் தேசிய கொடியை கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஓபிஎஸ் அனுதாபம் தேடி திசை திரும்புகிற வேலை என்பது அவருக்கு தோல்வியாகத்தான் கிடைக்கும். தடம் புரண்டவர்கள், தடம் மாறியவர்களின் கருத்துக்களை தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்தார். மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள வண்டியூர் மாரியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் எழுச்சி பயணத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வருவதை அடுத்து மதுரை மாவட்டத்தில் 4ஆம் கட்டமாக செப்டம்பர் மாதம் எழுச்சி பயணம் நடைபெற உள்ளது என்றும், மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ள மக்களை எழுச்சி பயணத்திற்கு வீடு வீடாக சென்று அழைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது திமுக ஆட்சி சர்வாதிகார ஆட்சி என்பதை நிரூபிக்கிறது என்றும், எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் வெற்றி பெற்றுள்ளதால் OPS அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்கிறார் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், OPS என்றும் மன்னன் தான், ஆனால் OPS அனுதாபம் தேடி திசை திரும்புகிற வேலை என்பது அவருக்கு தோல்வியாகத்தான் கிடைக்கும் என்றும், தடம் புரண்டவர்கள், தடம் மாறியவர்களின் கருத்துக்களை தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பது OPSற்கு நன்றாக தெரியும் எனவும் தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த மாபெரும் மக்கள் அந்த பயணத்திலே அந்த கப்பலில் இருந்து தவறி போனவர்கள், பாதை மாறி போனவர்கள், தடமுரண்டு போனவர்களுடைய கருத்துக்களை பற்றி நாம் பொருட்படுத்த தேவையில்லை என்பதுதான் என்னுடைய. திருவொற்றியூர் வார்டில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை திருவொற்றியூர் கிழக்கு பகுதி 8வது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் 43 துறைகளுக்கு பொதுமக்கள் மனுக்களை வழங்கினர். இந்த நிகழ்வில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சுதர்சனம் MLA மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KB சங்கர் பார்வையிட்டு உடனடியாக தீர்க்கப்பட்ட கோரிக்கைகளுக்கான சான்றிதழ்களை பொதுமக்களிடம் வழங்கினார். தொடர்ந்து இந்த முகாமினை திருவொற்றியூர் தலைவரும் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளருமான தனியரசு, வார்டு கவுன்சிலர் ராஜகுமாரி, கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் சென்னை பெருநகர மாநகராட்சி மண்டல அலுவலர் பாண்டியன், உதவி பொறியாளர் பாபு மற்றும் மின்சார வாரிய அதிகாரிகள், காவல்துறையினர் என பலர் கலந்து கொண்டனர். இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக வாக்கு திரட்டு விவகாரத்தை எதிர்கொள்ள உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். மதுரை தமுக்க மைதானத்திலிருந்து காந்தி அருங்காட்சியகம் வரை பாஜக அரசை கண்டித்து மெழுகுபத்தி ஏந்தி பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் கலந்து கொண்ட விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், வாக்கு திரட்டு விவகாரத்தில் பாஜக அரசுக்கு தேர்தல் ஆணையம் துணை நிற்கிறது என்றும், அமித்ஷாவின் தொடர் சதிகள் காரணமாக மீண்டும் பாஜக அரசு அமைந்துள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் பாஜக வெற்றி பெற 48 இடங்களில் மிகப்பெரிய வாக்கு திரட்டு நடைபெற்றுள்ளது என்றும், வாக்கு திரட்டு குறித்து பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றும், தேர்தல் ஆணையத்தை சந்தித்து முறையிட சென்ற ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை ராகுல் காந்தி தலைமையில் வாக்காளர் நியாய யாத்திரை இந்தியா முழுவதும் நடைபெற உள்ளது என்றும், இறுதி நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். அனைவரும் பேரணியாக சென்றோம். அதனால் இந்தியா கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது. ஒற்றுமையாக இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வருகிறோம். 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பதாதைகளை ஏந்தி பேரணியாக சென்று முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். சென்னை பெரம்பூர் சந்திரயோகி சமாதி சாலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களுக்கு அறிவித்த 6 திட்டங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 6வது மண்டலத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் ஒன்று கூடி நன்றி தெரிவித்து பாராட்டினர். மேலும் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். இதனையடுத்து தூய்மை பணியாளர்களை அமர வைத்து அமைச்சர் மற்றும் மேயர் காலை உணவு வழங்கி பரிமாறினர். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திமுக அரசினால் ஊழலிலும் கடன் வாங்குவதிலும் முதன்மை மாநிலமாக தமிழகம் உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பொதுமக்களிடையே பேசிய எடப்பாடி பழனிசாமி, குடியாத்தம் நெசவாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என அதிகம் உள்ள பகுதியான இங்கு மக்களின் வளர்ச்சிக்காக திமுக ஆட்சியில் எந்த ஒரு நலத்திட்டமும் கொண்டு வரவில்லை என்றும், அதிமுக ஆட்சியில் நெசவாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பல துறைகளில் வரிகள் உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், இதன் காரணமாக தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக அரசினால் ஊழலிலும் கடன் வாங்குவதிலும் முதன்மை மாநிலமாக தமிழகம் உள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். வட இந்தியர்களுக்கு வாக்காளர் அட்டை வழங்கக்கூடாது என வலியுறுத்தி ஆகஸ்ட் 19ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று வேல்முருகன் அறிவித்துள்ளார். சென்னை விருகம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாய்மொழி தமிழை கொண்டவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றும், மற்றொரு மாநிலத்தில் இருந்து வந்து இங்கு தேர்வு எழுதி மதிப்பெண் எடுத்து அரசு பணியில் கடைநிலை ஊழியர் முதல் அதிகாரிகள் வரை பொறுப்பு பெறலாம் என்ற நிலையை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் திட்டமிட்டு திணிக்கப்படும் வட இந்தியர்களுக்கு வாக்காளர் உரிமை அட்டை வழங்கக்கூடாது என்பது உள்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் வரும் 19ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். அதுபோன்று வட இந்தியர்கள் திட்டமிட்டு திணிக்கப்படுகின்ற வட இந்தியர்களுக்கு வாக்காளர் உரிமை அட்டை வழங்கக்கூடாது என்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி வருகின்ற 19ஆம் தேதி சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற வேளாண்மை கருத்தரங்க நிகழ்ச்சியில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் பங்கேற்று சிறப்பித்தார். ராமநாதபுரத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நிகழ்ச்சி தனியார் மஹாலில் நடைபெற்றது. வேளாண்மை துறை இணை இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நிகழ்வை துவங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் நவீன முறையில் எப்படி விவசாயம் மேற்கொள்வது மற்றும் அவற்றை எவ்வாறு சந்தைப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து எடுத்து கூறப்பட்ட நிலையில் இதில் விவசாயிகள் திரளானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பூலாம்பட்டி அருகே தந்தையின் சொத்துக்களை ஏமாற்றி வாங்கிக் கொண்டு தாய் தந்தையை வீட்டை விட்டு துரத்திய மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி அருகே மொரசப்பட்டி அம்மன்குட்டூர் பகுதியில் வசித்து வருபவர்கள் விவசாயி பெருமாள் கவுண்டர் செல்லம்மாள். இவர்களுக்கு 2 மகன்கள் 1 மகளும் உள்ளனர். இந்த நிலையில் 2 மகன்களுக்கும் பெருமாள் கவுண்டர் பெயரில் இருந்த 16 ஏக்கர் நிலத்தினை தலா 7 ஏக்கர் நிலத்தினை பிரித்து கொடுத்து உள்ளார். இந்நிலையில் இவர்களது மூத்த மகன் குப்புசாமி பெற்றோர்களை அடித்து துன்புறுத்தி 2 ஏக்கர் நிலத்தில் 1 ஏக்கர் நிலத்தினை கடந்த ஜூலை 16ஆம் தேதி ஏமாற்றி எழுதி வாங்கி கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பெருமாள் கவுண்டரும் செல்லம்மாள் ஆகிய இருவரும் பூலாம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்றுக்கொண்ட காவல் உதவி ஆய்வாளர் மலர்விழி விசாரணை மேற்கொண்டு குப்புசாமியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கவுல்பாளையம் அருகே ஷேர் ஆட்டோ ஓட்டுநரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பெரம்பலூரை அடுத்த கவுல்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவி. இவர் ஷேர் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் நிலையில் இவருக்கு மணிமேகலை, மகாலட்சுமி, ஸ்வேதா என்ற 3 மனைவிகள் உள்ளனர். மேலும் ரவியின் 3வது மனைவியான ஸ்வேதாவின் தங்கையான மஞ்சு என்பவரை அதே ஊரைச் சேர்ந்த விக்கி என்பவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து ஆத்திரமடைந்த ரவி விக்கி மற்றும் ஸ்வேதாவை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக ரவி மற்றும் விக்கிக்கு முன்விரோதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து ரவியை விக்கியும் அவரது நண்பரும் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதில் ரவியின் தலை மற்றும் இடது கையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் போலீசார் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ரவியை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ரவியை வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற விக்கி மற்றும் அவரது நண்பரை தேடி வருகின்றனர். திமுக தூய்மை பணியாளர்களுக்கு அறிவித்த திட்டங்களை வரவேற்பதாகவும் அவர்களை நிரந்தர பணி செய்ய விசிக வலியுறுத்துவதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் பாலக்கரையில் உள்ள தனியார் விடுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், தூய்மை பணியாளர்களின் நிரந்தர பணி கோரிக்கையை வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டத்தை
விசிக்கு ஆதரவளித்த நிலையில் தற்போது பணியாளர்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள நலத்திட்ட அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் தமிழக முதல்வரிடம் தாங்கள் தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தர கோரிக்கையை குறித்து மீண்டும் பரிசீலனை செய்ய எடுத்துரைப்போம் என தெரிவித்தார். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராடியவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்யவும் தாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றும், சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநரின் தேநீர் விருந்தை தொடர்ந்து இம்முறையும் நாங்கள் பங்கேற்கப் போவதில்லை என தெரிவித்தார். வேறு நலத்திட்டங்கள் அல்லது அவர்களுக்கான பணி பாதுகாப்பு, ஊதிய பாதுகாப்பு போன்றவற்றைத்தான் எங்களால் உறுதிப்படுத்த முடியும் என்று அமைச்சர்கள் இருவரும் சொன்னார்கள். மேயர் உட்பட இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த அறிவிப்புகளை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ராமரை பற்றி பேசிய சமூக விரோதி வைரமுத்து கைது செய்யப்பட வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா பேட்டியளித்துள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக பாஜக சார்பில் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தலைமையில் பாஜகவினர் தேசிய கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா பேசுகையில், பிரதமர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு கடந்த 14 ஆண்டுகளில் நொறுங்கும் பொருளாதாரத்தில் இருந்த இந்தியா இன்றைக்கு வலிமை மிக்க பொருளாதாரமான நாடாக 4.17 பில்லியன் பொருளாதாரத்தில் 4வது இடத்திற்கு மாறி இருக்கிறது என்றும், விரைவில் நமக்கு முன் உள்ள ஜெர்மனியை விட பொருளாதாரத்தை 3வது நாடாக முன்னேறி விடுவோம் என பெருமிதம் தெரிவித்தார். மேலும் வைரமுத்து என்ற சமூக விரோதி எம்பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசியிருக்கிறார் என்றும், அவர் கைது செய்யப்பட வேண்டும் என கடுமையாக பேசினார். உன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கே, அந்த தீய சக்தி காம வெறி கொண்ட வைரமுத்துவை ஏன் இன்னும் கைது பண்ணல இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசாங்கம்? இட் இஸ் டு பி ரிமூவ்டு. 26 மே மாசம் இறுதியில் இந்த தீய சக்தி வைரமுத்து கைது செய்யப்படுவான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.